சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி. மனைவியிலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனம். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையின் 3வது ரகசியம் என்னவென்றால், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 19வது வசனம். மகிழ்ச்சியான இல்லத்திற்கான 3வது நிபந்தனை உங்கள் நன்றியை பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துவதாகும். ஆனால் சிலர் முணுமுணுப்பு மற்றும் புகார்களால் நிறைந்திருக்கிறார்கள். நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தால் நாள் முழுவதும் உங்கள் இருதயத்தில் ஒரு பாடல் இருக்கும். சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 3வது வசனத்தின்படி நம்மிடம் ஒரு புதிய நன்றியின் பாடல் உள்ளது. இது தேவனிடமிருந்து நாம் பெறும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல உதவுகிறது. சிலர் மதிய உணவிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள், ஆனால் காலை உணவு தேநீர் சாப்பிடும்போது அல்ல. சிலர் அவருக்கு நல்ல காரியங்களுக்கு மட்டுமே நன்றி கூறுகிறார்கள், ஆனால் எல்லாவற்றுக்காகவும் அல்ல. நீங்கள் தேவனை அனுபவத்தால் அறிந்திருந்தால் அவருடைய அன்பு, கருணை, இரக்கம், தயவு, ஈவுகள் மற்றும் வழிகாட்டுதல் இவைகளுக்காக அவரை புகழ்வீர்கள். அவர் உங்களை தேடி ரட்சித்ததற்கு நீங்கள் நன்றி சொல்லுவீர்கள். எல்லாவற்றுக்கும் அவருக்கு நன்றி சொல்லுவோம். பொதுவாக நாம் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஜனங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். 1 மணி நேரத்தில் நாம் 45 முறை நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி நன்றி என்று சொல்கிறோம். தேவ கிருபையை பெற்றவர்களின் இருதயத்தில் எப்பொழுதும் ஆராதனை இருக்கும். ஒவ்வொரு சோதனைக்கும் பாடுகளுக்கும் கூட நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். துதி மற்றும் நன்றியின் பாடல்கள் மட்டுமே உங்களுக்கு பரலோக மகிழ்ச்சியை தரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 20வது வசனம். எல்லாவற்றுக்கும் எப்போதும் என்ற வார்த்தைகளை கவனியுங்கள். நன்றியுடன் நாளை தொடங்குங்கள். உங்கள் தேநீர் அல்லது காபி வேறு எதையாவது சாப்பிடுவதற்கு முன்பதாக நன்றி செலுத்துவதில் சிறிது நேரம் செலவழித்து நன்றியுடன் உங்கள் நாளை முடிக்கவும். பல வழிகளில் தேவனுடைய அன்பான கரங்களிலிருந்து நீங்கள் பெற்றதை நினைவில் வைத்து உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள். மகிழ்ச்சியான இல்லத்திற்கான 4வது நிபந்தனையை எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கின்றோம். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். உங்கள் வீட்டில் தெய்வீக ஒழுங்கை பராமரிக்கவும். கனம் பண்ணப்பட வேண்டியவர்கள் கனம் பண்ணப்பட வேண்டும். கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும். முதியோர்களை மதிக்க வேண்டும். இதுவே தேவனுடைய கட்டளையாகும். நீங்கள் பெரியவர்களை மதிக்கவில்லை என்றால் நீங்கள் தெய்வீக தயவை அனுபவிக்க மாட்டீர்கள். மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனம். இது ஒரு எளிமையான காரியம், ஆனால் பல மனைவிகள் தங்கள் கணவருக்கு கீழ்ப்படிவது கடினமான காரியமாக இருக்கிறது. இல்லை, உங்களது கணவர் பியூசி தோல்வியோ அல்லது பிஓ தோல்வியுற்றிருந்தாலும் அவர் உங்கள் கணவர். நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக போகக்கூடாது. ஆனால் நாம் சினிமாவுக்கு செல்வோம் என்று கணவர் கேட்டால் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியக்கூடாது. கர்த்தருக்குள் கீழ்ப்படிதல் என்பது நமக்கு வேண்டும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய எளிய பாடமாக இது இருக்கிறது. தேவ வார்த்தையை நாம் திரிக்கக்கூடாது. சில மனைவிகள் தேவ கட்டளையையும் அவருடைய வார்த்தையையும் மாற்றுகிறார்கள். இதனால்தான் அவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கிறார்கள். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 24வது வசனம். தெய்வீக ஒழுங்கு பேணப்பட வேண்டும். வீடுகளில் மனைவிகள் ரூபாய் 700ம் கணவன் ரூபாய் 120 மட்டும் சம்பாதிக்கலாம். மனைவி சொல்லலாம், நீர் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஏனென்றால் நீங்கள் ரூபாய் 120 தான் சம்பாதிக்கிறீர்கள். நீங்கள் குழந்தையின் நாப்கினை மாற்றுங்கள். நான் அலுவலகத்திற்கு செல்கிறேன் என்பது தேவ கட்டளை அல்ல. கணவனுக்கு சரியான இடம் கொடுக்க வேண்டும். அவர்தான் குடும்பத்திற்கு பொறுப்பு. ஒரு மனிதனாக அவனே குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டும். அப்பொழுதுதான் கீழ்ப்படிதல் மற்றும் தெய்வீக ஒழுங்கு காணப்படும்.